ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் சோசியல் மீடியா பாப்பிங் அப் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் செல்ஃபிகள் எடுக்கப்படுகின்றன. மோர் ஓவர் தீஸ் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன்டராக்டிங் செல்ஃபிகள் மக்கள் விரும்புவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அண்ட் சோசியல் மீடியாவில் செல்ஃபிகள் ஆர் இமேஜஸ் போஸ்ட் பண்ணும்போது நூற்றுக்கணக்கானவர்கள் அதை பார்ப்பார்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் கொஸ்டின், சோஷியல் மீடியா அப்படின்னா என்ன? ஸோ மோஸ்ட் ஆஃப் நாம் திங்க் பண்ணுறது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக், யூடியூப்ஸ் எக்ஸெட்ரா. பட் ஆக்சுவலி இது சரியானது அல்ல. இதற்கு கரெக்டான டெஃபினேஷன் people talking to people. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டோர் ஆன்லைனில் பேசிக்கொள்வது. ஸோ நீங்களும் உங்கள் இமேஜஸ் பேக்ரவுண்ட் ரிமூவ் அண்ட் அதர் பேக்ரவுண்ட் அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ஈஸி, 100% ஃப்ரீ ஆன்லைன் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவர் சாஃப்ட்வேர். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு remove.bg என்டர் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் ரிமூவர் அண்ட் சேஞ்ச் அதர்ஸ் பேக்ரவுண்ட் இன்டர்ஃபேஸ் லுக் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 3 or 4 கிளிக்ஸ் யுவர் ஃபோட்டோ ரெடி ஃபார் யுவர் விஷஸ். இதில் 2 டைப்ஸில் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் அண்ட் ரிமூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், வித்தவுட் லாகின் நீங்கள் டைரெக்டாக ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் சேஞ்ச் அண்ட் ரிமூவ் பண்ண முடியும். செகண்ட் ஆப்ஷன், சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் சேஞ்ச் அண்ட் ரிமூவ் பண்ண முடியும். ரெண்டுக்கும் சிம்பிள், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் லாகின் சைன் அப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோடைய ரெசல்யூஷன் லிட்டில் ஹையாக தெரியும், கிளியராக தெரியும். வித்தவுட் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கிளாரிட்டி லிட்டில் லோவாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சைன் அப், மை மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. Then I agree to the terms of service, general terms and condition and privacy policy. Then நான் அக்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எனி அப்டேட்டட் ஃபீச்சர்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சைன் அப். Then we have sent an email to hhrmc. Go to Gmail. ஒரு ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி எங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. Next, then put your password. View next. Okay, see, no reply. Activate your remove.bg account. Just click. Then activate account. Blue ink irukku adha click பண்ணிக்கோங்க. See, sign in successfully. Whatever background you are coming from, you are now signed up. Your account is now successfully signed up. So once na log out பண்ணிட்டு again நான் login பண்றேன். So login. Now my registered mail ID. Then password. After sign up, interlook இப்படிதான் இருக்கும். Just give remove background. Upload an image to remove the background. Go to upload your image. உங்க இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். See, background fully பேக்ரவுண்ட் இப்போ நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. நம்ம ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் கொடுத்தோம் அப்லோட் பண்ணிட்டு. தென் see, இந்த டிரான்ஸ்பரண்ட் இங்கும் அப்படியே தெரியுது. ஒரு பாட்டில் வச்சிருக்கேன், அந்த ஒயிட் கலர் ரிமூவ் ஆயிருக்கு. இந்த டிஃபெக்ட் மட்டும் தான் இதில் வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ இங்கே எடிட் ஆப்ஷன் போயிருங்க. ஜஸ்ட் அதை இப்போ நாம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே எரேஸ் அண்ட் ரீஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எரேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரஷ் சைஸை நீங்கள் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரஷ் சைஸ் மோஸ்ட்லி இவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ நீங்கள் லிட்டில் சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ இது இந்த இடத்துல கொஞ்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லிட்டில் யூஸ் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ இந்த பாட்டில் கலரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பாட்டில் கலர் கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் கொடுத்துக்கோங்க.
see அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க, ஃபுல்லா ஒயிட் ஆகுது. இந்த மாதிரி டிஃபெக்ட் ஏதோ ஒரு இமேஜுக்கு தான் இந்த மாதிரி டிஃபெக்ட் வரும், எல்லா இமேஜுக்கு இந்த மாதிரி வராது. ஸோ அந்த இமேஜை நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் இமேஜ் கிளியராக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இமேஜ் பர்ஃபெக்டாக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இங்கே இருந்த டிஃபெக்ட்டும் கிளியர் பண்ணிட்டேன். இந்த பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேண்டாம், டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும்னா நீங்கள் இப்படியே விட்டுட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். அதர் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக சம் பேக்ரவுண்டோட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இமேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை. சொல்லிட்டில் இங்கே அந்த கலர் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதை எரேஸ் கொடுத்துட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இப்படி அட்ஜஸ்ட். ஸோ now கிளியராக இருக்குது. ஒன்ஸ் பேக்ரவுண்ட் வேறு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். சி பேக்ரவுண்ட் கிளியராக பாருங்கள். இது சேஃப் எல்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்திருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் பர்ஃபெக்டாக கிடைச்சிரும். ஒன் மோர் பேக்ரவுண்ட் பாருங்கள். இது ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட் வச்சு டவுன்லோட் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே அண்டு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரீடோ கொடுத்துக்கலாம். ஜூம் அவுட் கொடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பேக்ரவுண்ட் வந்துட்டு எல்லாமே ஸ்ட்ரக்சர் பக்கா வந்திருக்கு. இன்னும் மோர் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், பக்கா வந்திருக்கு. ஸோ ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. எகைன் இப்போது இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் இமேஜ். டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ இந்த இங்க் மார்க்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ஆகிடும். எகைன் ஒன் மோர் இமேஜ் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த இமேஜ் ஓப்பன். இது பாருங்க, சிங்கிள் கிளிக்ல இது பக்கா வந்துடுச்சு. இது எதுவும் எடிட் பண்ண தேவையில்லை நீங்கள். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் மட்டும் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பேக்ரவுண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி கொடுத்துரும். பட் அதர்வைஸ் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஃபோட்டோ இருக்குது, ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் பேக்ரவுண்டு நான் கொடுத்துக்கிறேன். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள். சிங்கிள் கிளிக்லேயே இது ஓகே ஆகிடுச்சு. ஸோ இல்லை இந்த பேக்ரவுண்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எப்படி பாருங்க, இதில் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். இல்லை அதர்வைஸ் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிடிக்கல ஆனால் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்டை நீங்கள் போய் செலக்ட் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இதையும் டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த இன்ட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் அப்லோட் இமேஜ். இந்த இமேஜை நான் சூஸ் பண்ணிக்கிறேன்.
இதுவும் பாருங்க சிங்கிள் கிளிக்லேயே நமக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரிஜினல் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருந்தது. ஸோ இப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் அவுட்லுக் பாருங்க ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த எல்லோ பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்டை நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த பேக்ரவுண்ட் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் ஒன் மோர் பேக்ரவுண்டை நான் சூஸ் பண்ணுறேன். டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 ஈஸி. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் நீங்கள் பேக்ரவுண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிக்கலாம். பக்கா வந்திருக்கு. சாஃப்ட்வேர் இன்னும் மோர் அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க ஃப்யூச்சரில். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ். லெட்ஸ் லாக் அவுட்.